ஃபோன் வருதுன்னு சொன்னால் என்ன செய்வோம், கூல் டெஸ்ட் எடுப்போம். நம்ம கூல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியும், ரெட் ப்ரோப்பை வந்து என்ன செய்யணும், ரெட் ப்ரோப்பை கிரவுண்டில் வைக்கணும், பிளக் கலர் செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு ப்ரைமரி லைன், ஃபஸ்ட்டு ப்ரைமரி லைன் என்ன, விபேட் லைன். ஓகே, விபேட் லைனில் நான் செக் பண்ணி பார்க்கேன். எனக்கு இங்கே என்ன ரீடிங் வருது, இங்கே சைட் வைக்கன் 0 வருது. அதுனா அது மைனஸ் லைன். மைனஸ் லைனில் நமக்கு என்ன 0 தான் மாதிரி இல்லைன்னா பீப் சவுண்டு வரும். ப்ளஸ் லைன் நமக்கு ரீடிங் வரணும். இப்போ நமக்கு இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருதுன்னு சொன்னால் என்ன இஷ்யூ, விபேட் லைன் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஷார்ட்டை வந்து கிளியர் பண்ணணும். இப்போ ஓகே, விபேட் லைன் நமக்கு கிளியர். அடுத்த ப்ரைமரி லைன் என்னது, விபிஹெச். இப்போ நம்ம செக் பண்ணுவோம், விபிஹெச் நமக்கு இது பாருங்கள், விபிஹெச் நமக்கு தெரியலைன்னு சொன்னால் எவ்வளோ தெரியுன்னு சொல்லி, விபிஹெச் தெரியலைன்னு சொன்னால் நமக்கு எப்பயுமே விபிஹெச் வந்து பவர் ஐசியை சுற்றிருக்கிற கெப்பாசிட்டரில் விபிஹெச் லைன் இருக்கும். அடுத்தது சார்ஜிங் ஐசி பக்கத்தில் விபிஹெச் கோயிலும் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு வேலை நமக்கு தெரியலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யும், ஸ்கீமேட்டிக் எடுப்போம். ஸ்கீமேட்டிக்கில் போய் இது நமக்கு என்ன விபேட் கனெக்ஷன், என்ன பேட்டரி கனெக்ஷன். இது நம்ம இந்த லைனில் நமக்கு ஷார்ட் இல்லை, கிளியர். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், விபிஹெச். விபிஹெச் பாருங்கள், இதில் நமக்கு இந்த பேரை ஓட்டிக்காங்க. இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் தெரிஞ்சு பாருங்கள், இந்த போது நம்ம இந்த கோயிலையும் செக் பண்ணி பார்க்கலும், அடுத்து இந்த பவர் ஐசியை சுற்றிருக்கிற இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலும். நம்ம விபிஹெச்சுக்கு வந்து எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம பவர் ஐசியை சுற்றிருக்கிற கெப்பாசிட்டர்லேயே பார்க்கலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், விபிஹெச்சில் என்ன செக் பண்ணி பார்க்கணும், இங்கெல்லாம் 0 காட்டுது. இது என்னது, மைனஸ் லைன். மைனஸ் லைன் 0 காட்டுது. அடுத்து இங்கால லைன் முன்னூற்றி ரீடிங் வருது. இப்போ இன்னைக்கு இங்கால லைனும் 0 வரப்படா, இங்கால லைனும் 0 வரப்படா. வந்திக்கின்னு ரெண்டு சைடும் 0 வந்திக்கின்னு சொன்னா அது ஷார்ட் லைன் அர்த்தம். ஒரு சைடு வந்து 0 வரும், ஒரு சைடு வந்து ரீடிங் வந்துடணும். ஓகே, இப்போ நமக்கு என்ன, கூல் டெஸ்ட்டில் ஓகே பாஸ், கூல் டெஸ்ட்டில் ஓகே ஆகிட்டு. அடுத்தது என்ன மிஷினும், ஹாட் டெஸ்ட். ஹாட் டெஸ்ட்டுக்கு வோல்டேஜ் மோடில் மாற்றிட்டேன் நான். வோல்டேஜ் மோடில் மாற்றிட்டு பாருங்கள், வோல்டேஜ் மோடில் மாற்றிட்டு நான் இப்போ என்ன செய்வேன், பேட்டரியை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறேன். நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணவும் இல்லை, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணவும் இல்லை, பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் விபேட்டில் வைக்கேன். எத்தனை வருது ரீடிங், 3.1 ரீடிங். ஓகே, வோல்டேஜ் வருது, 3.1 வோல்டேஜ் வருது பேட்டரியில். அடுத்தது எங்கே பார்க்கணும், விபிஹெச்சில் பார்க்கணும். பாருங்கள், விபிஹெச்லேயும் என்ன செஞ்சுட்டு 3.1 வோல்டேஜ் வருது. அடுத்தது ஓகே, இப்போ எனக்கு ப்ரைமரி லைனில் கூல் டெஸ்ட்லேயும் ப்ரைமரி லைன் பாஸ், ஹாட் டெஸ்ட்லேயும் ப்ரைமரி லைன் பாஸ். அடுத்தது நமக்கு என்ன வரணும், செகண்டரி லைன். செகண்டரி லைன் எப்போ வரும், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னு சார்ஜரை கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இது பாருங்கள், இதில் நோமலாக பாருங்கள், இதில் இந்த இருக்கிற பக் வோல்டேஜ் நம்ம என்னது, செகண்டரி லைன். இப்போ செகண்டரி லைனில் வோல்டேஜ் வருதா, வரல. ப்ரைமரி லைனில் பாருங்கள், ப்ரைமரி லைனில் வருது தானே, இதில் வரல. இதில் எப்போ வரணும், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நான் இங்கே பாருங்கள், பவர் பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இப்போ பவர் பட்டனை அடிச்சிட்டேன். சரி, எனக்கு இப்போ வரல தான் நினச்சி பாருங்கன்னா, பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணினோடனே என்ன செய்யுது, பக் வோல்டேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும், செகண்டரி வோல்டேஜ் வரும். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வராது. இப்போ நம்ம லைவாக ஒரு ஃபோனில் செக் பண்ண போகிறோம் சொன்னால் நமக்கு கஷ்டம். இங்கே பாருங்கள், நம்ம மைனஸ் ப்ரோப்பை வந்து பிடிக்கணும், பவர் பட்டன் அமர்த்தி பிடிச்சிட்டு இருக்கணும், நமக்கு கஷ்டம். இதை பார்க்க நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், சார்ஜரை கனெக்ட் பண்ணுவோம். சார்ஜரை கனெக்ட் பண்ணோம்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், செகண்டரி லைனும் ஆக்டிவ் ஆகிடும், பவர் ஐசி வந்து ட்ரிகர் ஆகிடும். செகண்டரி லைன் செக் பண்ண போகிறோம்னு சொன்னால், நார்மலாக நம்ம என்ன செய்யணும், பவர் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி கஷ்டம். அதை பார்க்க நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், சார்ஜரை கனெக்ட் பண்ணணும். சிம்பிளாக சார்ஜரை கனெக்ட் பண்ணோம்னு சொன்னால் பவர் ஐசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், சார்ஜர் அடித்தோம்னு சொன்னால் நமக்கு CPU வேலை செய்யணும், ரெம் வேலை செய்யணும், எல்லாம் வேலை செய்யணும். நமக்கு CPU வேலை செஞ்சால் தான் இங்கே என்ன செய்யும், சாம்சங் இந்த லோகோ வரும், சார்ஜிங் சிம்பிள் வரும், அதெல்லாம் வரணும். சரி, என்ன செய்யணும், CPU வேலை செய்யணும், லைட் செக்ஷன் வேலை செய்யணும், கிராஃபிக் செக்ஷன் வேலை செய்யணும். அப்போ இதெல்லாம் வேலை செய்யணும்னு சொன்னால் செகண்டரி லைனை ஓன் ஆக்கணும். அப்போ பவர் ஐசி ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலாக ஓன் ஆகிடும். இங்கே வேணும், நார்மலாக சார்ஜரை கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ நான் பவர் பண்ணலாம் ஒன்றும் அமர்த்தல, என்ன சார்ஜரை மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கேன். சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கேன். நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணலை. ஓகே, சரி, இங்கே பாருங்கள், வருதா சரிங்களா, இன்னொரு சம்திங் வருது தானே, இந்த செகண்டரி வருவது, இது வருவது. நான் என்ன சொன்னால், பவர் பண்ண மற்றல சார்ஜரை கனெக்ட் பண்ணிங்க. சார்ஜரை கனெக்ட் பண்ணாலுமே செகண்டரியில் நமக்கு ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இதான் ப்ரைமரி லைன், செகண்டரி லைன். ப்ரைமரி லைன் தான் நமக்கு பேட்டரியை கனெக்ட் பண்ணின உடனே ப்ரைமரி லைன் வந்து ரிலீஸ் ஆகிடும். ப்ரைமரி லைன் என்னென்ன, விபேட், விபிஹெச். ஓகே, அது கிரவுண்டாக இருக்கும், கிரவுண்டில் இருக்கும். செகண்டரி லைன் வந்து நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு ரிலீஸ் ஆகிற லைன். ஒன்று பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் சார்ஜரை கனெக்ட் பண்ணாலும் செகண்டரி லைன் வந்துடும். அப்போ ப்ரைமரி லைன், செகண்டரி லைன்.